ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் ஒன்று பார்த்துருவோமா? ஸோ ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னாலோ, இல்லை ஹேர் ரொம்ப ஃபால் ஆகுதுனாலோ, இல்லை ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னாலோ, இந்த ஹேர் பேக்கை அடிக்கடி ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். ஸோ என்னோடய ஹேர் வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் சாஃப்ட் தான். அதனால் பெருசாக டிஃப்ரென்ஸ் நான் காமிக்க முடியாது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஃப்ரிஸியாக இருக்க ஹேரில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. ஸோ இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து 2 முட்டை. என்னோடய ஹேருக்கு 2 முட்டை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக எல்லோ வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. மேஜர் இன்க்ரீடியண்ட்டே எல்லோ தான். நீங்கள் ஒயிட்டை கூட ஸ்கிப் பண்ணிடலாமே தவிர எல்லோவை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒயிட் முட்டையோட வெள்ளைக்கரு வந்து முடி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் எல்லோ தான் முடியோட சாஃப்ட்னஸ்க்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறது. வெறும் எல்லோ யூஸ் பண்ணாமல் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா முடி கண்டிப்பாக ட்ரை ஆகும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். வெறும் ஒயிட் கரு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், முடி ட்ரை ஆகும். ஸோ எல்லோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் முட்டை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு, செகண்ட் மெயின் இன்க்ரீடியண்ட் வந்துட்டு தயிர். ஸோ இது வந்து நான் வீட்டிலையே இந்த உரம் ஊற்றி வச்ச தயிர். அதை வந்து ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 3.5 ஸ்பூன் கிட்ட கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு முட்டைக்கு 2 ஸ்பூனுங்கிற கணக்கு மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நல்லா போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் வீட்டிலே போட்டதுனால எனக்கு சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கையிலையே வந்து கூட பிசைஞ்சு விட்டாலும் நல்லா நசுக்கி விட்டாலும் விட்டுக்கலாம். ஸோ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய். ஸோ இதையுமே வந்துட்டு ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்காய் எண்ணெயுமே வந்து சரியாக மிக்ஸ் ஆகாது. அண்ட் இதுவுமே உங்கள் லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது இவ்வளோ தான் ஆட் பண்ணணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே அப்படி தான். ஆனால் இது 3மே மேஜர். ஸோ இப்போது தேங்காய் எண்ணெய் வேண்டாம், ஆல்மண்ட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை விளக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ண போகிறீங்கனாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பீட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். மிங்கிள் ஆகுறது 3மே வந்து மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஸோ நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன் நான். பீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். நான் வந்து இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் எதுவுமே வைக்கலை. ஸோ அதனால் இதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 2.5 ஸ்பூன் 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை டேரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணாமல் அப்படியே தான் தேய்க்க போகிறேன் தலையில். ஸோ தலை வந்து சிக்கு இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன் சிக்கு இல்லாமல் பார்க்கணுன்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஹேர் பேக் போடும்போது கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையுமே படணும். ஏன்னா இது ஷைனிங் ஆகுறதுக்குமே வந்துட்டு ஒரு ஹேர் பேக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். அப்படின்னா முடி சிக்கு இல்லாமல் போட்டோம் அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். முடி சிக்காக இருந்துச்சுன்னா கரெக்டாக எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக அப்ளை ஆகாது. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே ஹேர் பேக் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஹேர் பேக் வந்துட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஹேர் க்ரோத்தையுமே பயங்கரமாக ஸ்டிமுலேட் பண்ணும். அண்ட் ஃப்ரிஸியாக இருக்க ஹேருக்குமே வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரே யூஸில் பயங்கரமான ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நிஜமாவே பயங்கர சேஞ்சஸ் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குது, அண்ட் ஹேர் வந்து இந்த வின்டருக்கும் அண்ட் சம்மருக்கும் பயங்கர ஃப்ரிஸியாக ஆகும், இல்லை ரொம்ப ட்ரை ஆகும்ல. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் அடிக்கடி ட்ரை பண்ணலாம். அண்ட் மேஜரான பிரச்சனை இந்த ஹேர் பேக்கில் என்னென்னா ஸ்மெல்லு. முட்டையோட ஸ்மெல் கண்டிப்பாக ஹெவியாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாக பக்கத்தில் இருக்கிறவங்க மூஞ்சை சுழிக்கிற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா அந்த தயிரும் தேங்காய் எண்ணெயும் அந்த ஸ்மெல்லை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடும். பட் இருந்தாலும் அந்த முட்டையோட ஒரு என்ன சொல்கிறது, அதோட இதுவே வந்து அந்த ஸ்மெல் தானே. ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பாத்ரூமெல்லாம் நாற்றடிக்கும், ரூமெல்லாம் நாற்றடிக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நமக்கு ஹேர் தானே முக்கியம். ஹேரோட ஸ்ட்ரென்த்தும் ஹேரோட அந்த ஷைன்னஸும் தானே முக்கியம். ஸோ அதனால் நம்ம வந்து இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நானுமே இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் போடும்போது என்னோடய குட்டி மேடம்க்கும் போட்டு விட்டுருவேன். ஸோ இந்த ஹேர் பேக்கும் போட்டு விட்டேன். அவங்க வந்து அழகாக காமிச்சிப்பாங்க. ஸோ என்னோடய ஃபேமிலி ஜீன் வந்து அவளுக்கு கிடையாது. அதனால் அவளுக்கு ரொம்ப ஹேர் இருக்காது. சரின்னு நான் போடுற ஹேர் பேக்கெல்லாம் அவளுக்கும் தடை விட்டுட்ருக்கேன் இப்போத்துலேருந்தே. ரொம்ப கோல்ட் ஆகிற பேக்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி நிறைய பேக்ஸ் வந்து அவளுக்கும் போட்டு விட்டுருவேன். நான் என்ன போடணும் அதையும் அவளுக்கும் போட்டு விடுறேன். ஸோ போட்டு விட்டுட்டு அவளையும் வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து ஒரு 1 hour கிட்ட ஊற வைப்பேன் எப்போவுமே. எந்த ஹேர் பேக் போட்டாலும் எனக்கு அது ரொம்ப டக்குன்னு செட் ஆயிரும். அதனால் ஒரு 1 hour கிட்ட அப்படியே வச்சுருவேன். அண்ட் இந்த ஹேர் பேக் என்னென்னா ரொம்ப முடி அப்படியே ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் முடி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஸ்டிஃபாக ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபேனுக்கு கீழே இது பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க.
ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆகிற மாதிரி இருக்கும். வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ ஃபேனுக்கு கீழே நிற்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு டாப் டு பாட்டம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் ஸ்கேல்ப்பும் அடியில் எட்ஜஸும் மட்டும்தான். ஸோ இது ஸ்ப்ளிட் எண்டுமே வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதனால் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வழக்கம் போல் மசாஜ் கொடுத்துக்க போகிறேன். ஸோ மசாஜுமே வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த பேக்னு இல்லை, எந்த ஹேர் பேக் போட்டாலும் சரி, எந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிங்கனாலும் சரி, இல்லை சீரம், இல்லை எது ஹேருக்கு எது அப்ளை பண்ணாலும் சும்மா ஒரு 5 minutes மசாஜ் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. அது டக்குன்னு அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால் நல்லா மசாஜ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour, நான் சொன்ன மாதிரி ஒரு 1 hour வந்து அப்படியே கட்டி விட்டுட்டேன். ஸோ விட்டுட்டு ஆக்சுவலி 1 hourனு சொல்கிறேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 2 hours கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது நிறைய, அதை நான் அவாய்ட் பண்ண முடியல. அதனால் 2 hours கழித்து தான் வாஷே பண்ணியிருந்தேன். ஸோ வாஷ் பண்ணோடனே பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. ஆல்ரெடி என்னோடய ஹேர் சாஃப்டாக தான் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி பவுன்ஸியாக இருக்கும். ஹேர் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். எனக்கு அது எப்படின்னு சொல்ல தெரியல. அது ஒரு மாதிரி அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். அந்த ஹேரோட அந்த டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். ஒரு 2 நாளைக்கு அப்படியே பயங்கரமாக இருக்கும். சார் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னோடய ஹேரை காமிக்கிறது ஆக்சுவலி ஒரு வீடியோ சேக்காக தான் காமிக்கிறேன் நிஜமாவே. ஏன்னா என்னோடய ஹேர் ஆக்சுவலி சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நான் இது இப்படி என்னோடய ஹேரை காமிச்சு இதுதான் ரிசல்ட்டுன்னு நான் சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலும் அதை காமிக்கணும் இல்லையா, யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு, அதனால் காமிக்கிறேன். ஃப்ரிஸியாக இருக்க ஹேரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு சாஃப்டாக இருந்தாலுமே இன்னும் எக்ஸ்ட்ரா சாஃப்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் மக்களே. டாடா பை.